100% துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ஜோதிட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஆஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 2024 குரு பெயர்ச்சியில் மகரம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் எப்படி இருக்க போறீங்க? குரு பகவான் என்னவெல்லாம் செய்ய போகிறார்? குரு பகவானால் நன்மை மட்டும்தான் நடக்குமா அல்லது தீமையும் சேர்ந்தே நடக்குமா? என்னவெல்லாம் செய்ய வேண்டும், என்னவெல்லாம் செய்யக்கூடாது? குரு பகவான் அள்ளி தரப்போகின்றாரா? சோதனைகளை நிகழ்த்தப் போகின்றாரா? குரு பகவானால் என்னவெல்லாம் நடக்கப் போகின்றது? இந்த காலகட்டத்தில் சுகபோக ஒரு வாழ்க்கையை வாழப் போகிறீர்களா? பண வரவு வந்து கொண்டே இருக்க போகின்றதா என்று ஏகப்பட்ட குழப்பமான மனநிலையில் இருக்கக்கூடிய மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த 2024 குரு பெயர்ச்சியில் என்னவெல்லாம் நடக்கப் போகின்றது என்று தெளிவாக இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். கடைசி வர பாருங்கள், எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி மகரம் ராசியில் பிறந்த நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. உங்களுக்கு மிக பெரும் ஒரு சர்ப்ரைஸ் காத்திருக்கின்றது. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், அப்போதான் எல்லாமே உங்களுக்கு என்ன அப்படின்றது தெரிய வரும். மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கடந்த 5 ஆண்டுகளாகவே பாம்பின் வாயில் அகப்பட்ட தேரை போல யாரை நம்புவது, யாரை நம்பக்கூடாது, கொடுத்ததை வாங்க முடியலையே, வாங்கியதை கொடுக்க முடியலையே அப்படின்ற குழப்பத்துடனேயே காலத்தை ஓட்டிய உங்களுக்கு இந்த 2024 குரு பெயர்ச்சி 5ஆம் இடமான புத்திர பாக்கியம், தெய்வ அருள், புண்ணியங்கள் என்ற ஸ்தானத்திற்கு வருகிறார். இந்த குரு பெயர்ச்சி உங்களுடைய வாழ்க்கையில் மிக பெரும் மாற்றத்தை ஏற்படுத்த போகின்றது. குருவினுடைய பார்வை உங்களுடைய 9வது இடத்தை பார்ப்பதால கும்பிட போன தெய்வம் குறுக்கே வந்தது போல உங்களுடைய எண்ணங்கள் பூர்த்தியாக போகின்றது. கடைசி நேரத்தில் நின்று போன திருமண தடை உண்டான ஜாதகர்களுக்கு எல்லாம் நிச்சயம் இந்த காலகட்டத்தில் திருமணம் நடக்கப் போகின்றது. திருமணம் ஆகியும் புத்திர பாக்கியம் இல்லாத பலருக்கும் புத்திர பாக்கியம் கிடைக்கப் போகின்றது. 11ஆம் இடத்தை குரு பகவான் பார்வையிடுவதால பூர்வீக சொத்துக்கள் மூலமாக அனுகூலம், ஆதாயம் ஏற்பட போகுது. சொத்து விஷயத்தில் கடன் பட்டவர்கள் எல்லாம் கடனை அடைத்து நிம்மதி பெற போறீங்க. உங்களுடைய ராசியை 9ஆம் பார்வையாக குரு பகவான் பார்ப்பதால புகழ், அந்தஸ்து, கீர்த்தி எல்லாமே உண்டாகும். வாடகை வீட்டில் குடி இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா புது வீடு கட்டி குடி போகுவீங்க. பாதியிலேயே நின்று போன வீட்டு வேலைகள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் பூர்த்தியாக்கி சுபகாரியம் விரைவிலேயே நடக்கும். பிள்ளைகளால் நிச்சயம் பெருமை வந்து சேரும். பிள்ளைகளால் ஏகப்பட்ட நன்மைகள் வந்து சேரும். பிள்ளைகள் விருப்பப்படி படிப்பு அமையும். வசதி வாய்ப்பு பெருகி நிம்மதியான சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படக்கூடும். எதிர்பார்த்த பதவி உயர்வு, இடமாற்றம், புது வேலைக்கான முயற்சி செய்த உங்களுக்கு வாய்ப்புகள் கைகூடி வரும். நீங்கள் செய்த நல்ல செயல்களுக்கெல்லாம் பலன்கள் இந்த காலகட்டத்தில் தான் கிடைக்க போகுது. குரு பகவான் சூரியன், சந்திரன், செவ்வாய் நட்சத்திரங்களில் பயணம் செய்ய போகின்றார். மூவருமே குருவுக்கு நட்பானவர்கள் தான். உங்களுடைய வாழ்க்கையில் உயர்வான முன்னேற்றத்தை தரப்போகிறாங்க. தற்சமயம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் வேலைகளை முழு கவனத்தையும் செலுத்துங்க. வேலையை விட்டு வேறு வேலையை தேடாதீங்க. நல்ல வேலை கிடைத்த உடனே பழைய வேலையை விட்டுடுங்க. இல்லைனா பழைய வேலைக்கும் பிரச்சனை நிச்சயம் ஏற்படும் என்று தான் சொல்ல வேண்டும். இந்த குரு பெயர்ச்சி காலகட்டம் பார்த்தீங்கன்னா ஒரு வருட காலகட்டம். வருடம் குரு பெயர்ச்சி நடக்க தான் செய்யுது. ஆனால் என்ன நடக்கும் அப்படின்றது தான் தெரியாமல் இருக்கின்றது. இந்த 2024 குரு பெயர்ச்சி எப்போது ஆரம்பிக்கிறது, எப்போது முடிகிறது அப்படின்றதெல்லாம் பற்றி பார்க்கும்போது 1/5/2024 முதல் 11/5/2025 வரை ஒரு வருட காலகட்டத்திற்கு இந்த குரு பெயர்ச்சி நிகழும். மே மாதம் 1ஆம் தேதி, அதாவது 2024 மே மாதம் 1ஆம் தேதி மதியம் 2:29 மணிக்கு குரு பெயர்ச்சி ஆரம்பிக்கிறது. குரு பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைகிறார். புத்திரஸ்தானத்தில் இருக்கின்ற குரு பகவான் நின்ற ராசியிலிருந்து 5ஆம் பார்வையாக பாக்கியஸ்தானத்தையும் 7ஆம் பார்வையாக லாபஸ்தானத்தையும் 9ஆம் பார்வையாக ராசி ஸ்தானத்தையும் பார்வையிடுகிறார்.
குரு பகவான் 5ஆம் பார்வையாக பாக்கியஸ்தானத்தை பார்ப்பதால் உங்களுக்கு மகர ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு வழக்கு சார்ந்த விஷயங்களில் தெளிவான ஒரு முடிவு கிடைக்கும். புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வீங்க. ஆராய்ச்சி தொடர்பான பணிகளில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். வாழ்க்கை துணையுடன் சிறுதூர பயணங்கள் செல்வதற்கான தருணங்கள் உண்டாகும். குரு பகவான் 7ஆம் பார்வையாக லாபஸ்தானத்தை பார்ப்பதால் விலை உயர்ந்த பொருட்களுடைய சேர்க்கை உங்களுக்கு ஏற்படும். எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகளும் ஏற்படும். நினைத்த பணிகளை திட்டமிட்டு செய்து வெற்றிகரமாக முடிப்பீங்க. உங்களுடைய செயல்பாடுகளில் அனுபவம், புத்தி கூர்மை எல்லாமே வெளிப்படும். குரு பகவான் 9ஆம் பார்வையாக ராசி ஸ்தானத்தை பார்ப்பதால் குணநலன்களில் சில மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படும். புதுவிதமான கனவுகள் நிச்சயம் பிறக்கும். மற்றவர்களுடைய கருத்துகளுக்கு மதிப்பளித்து செயல்பட வேண்டியது முக்கியம். மனதளவில் இருந்து வந்த கவலைகள் குறைந்து உங்களுக்கு ஒரு தெளிவு பிறக்கும். சின்ன சின்ன விஷயங்கள்லையும் மன நிறைவு ஏற்படும். குரு பகவான் புத்திரஸ்தானத்தில் நிற்பதால் மனதில் புதுவிதமான ஆசைகளும் பிறக்கும். சுப காரியம் தொடர்பான விஷயங்களில் சிந்தித்து செயல்படணும். எதிர்காலம் சார்ந்த சில முடிவுகளை எடுப்பதற்கான தருணங்கள் இந்த குரு பெயர்ச்சி காலகட்டத்தில் நிச்சயம் உண்டாகும். காப்பீட்டு துறைகளில் சில நுட்பங்களை புரிந்து கொள்வீங்க. பயணங்களின் மூலமாக முன்னேற்றமான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கின்றது. இணையம் சார்ந்த துறைகளில் உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தி முன்னேறுவீங்க. குரு பகவான் 1/5/2024 முதல் 11/6/2024 வரை கிருத்திகை நட்சத்திரத்தில் சஞ்சரிப்பதால் நீண்ட நாட்கள் தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் நிச்சயம் நடைபெறும். சுபகாரியங்கள் நிச்சயம் நடக்கும். வாங்கல் கொடுக்கல் வாங்கல் தொடர்பான விஷயங்களில் சில நுட்பங்களை புரிந்து கொள்வீங்க. பூர்வீக சொத்துக்களின் மூலமாக ஆதாயம் ஏற்படும். எந்த ஒரு செயல்லையும் நிதானத்தை கடைபிடிப்பது நன்மையை ஏற்படுத்தும் அப்படின்றத இந்த காலகட்டத்தில் நிச்சயம் நீங்கள் புரிந்து கொள்வீங்க. குரு பகவான் 12/6/2024 முதல் 18/8/2024 வரை மற்றும் 12/2/2025 முதல் 4/4/2025 வரை ரோகிணி நட்சத்திரத்தில் சஞ்சரிப்பதால் சுபகாரியம் தொடர்பான எண்ணங்கள் அனைத்தும் கைகூடும். குழந்தைகளுடைய வழியில் மகிழ்ச்சியான செய்திகளும் சம்பவங்களும் நடைபெறும். கூட்டாளிகளுடைய எண்ணத்தை புரிந்து கொள்வீங்க. நெருக்கடியான சூழல் படிப்படியாக குறையும். குரு பகவான் 19/8/2024 முதல் 14/10/2024 வரை மற்றும் 5/4/2025 முதல் 10/5/2025 வரை மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் சஞ்சரிப்பதால் உங்களுடைய திறமைக்கு உண்டான மதிப்பு கிடைக்கப் போகின்றது. கடன் பிரச்சனைகள் குறையப் போகின்றது. பயணங்களின் மூலமாக ஆதாயம் ஏற்பட போகின்றது. பொன் பொருள் சேர்க்கை தொடர்பான எண்ணங்கள், அதற்கு உண்டான சூழல்கள் நிச்சயம் அமையும். குரு பகவான் 15/10/2024 முதல் 11/2/2025 வரை வக்ர சஞ்சார நிலையில் இருப்பதால் ஜாமீன் விஷயங்களை மகர ராசிக்காரர்களாகிய நீங்கள் தவிர்ப்பது தான் உங்களுக்கு நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும். ஆடம்பரமான விரயங்களால் நெருக்கடி ஏற்படும். பேச்சுகளில் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. இந்த காலகட்டத்தில் சற்று எச்சரிக்கையாகவே இருக்க வேண்டும் என்றும் சொல்லியே ஆகணும். மனதில் நினைத்த செயல்களை நினைத்த நேரத்தில் செய்து முடிப்பீங்க. உங்களுடைய தோற்ற பொலிவில் மாற்றம் உண்டாகும். புதுவிதமான ஆடைகளை வாங்கி மகிழ்வீங்க. இந்த குரு பெயர்ச்சி காலகட்டத்தில் வரவுகளின் மூலமாக சேமிப்புகள் அதிகரிக்கும். தந்தை வழியில் இருந்து ஒத்துழைப்பு கிடைக்கும். அலுவலகத்தில் உயர் அதிகாரிகள் சாதகமாக செயல்படுவாங்க. எதிர்பார்த்த சில சலுகைகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். மாணவர்களுக்கு சிந்தனைகளில் தெளிவு பிறக்கும். விளையாட்டு போட்டிகளில் திறமைகளை வெளிப்படுத்துவீங்க. முயற்சிக்கு உண்டான அங்கீகாரம், மதிப்பு யாவும் கிடைக்கும். முதுநிலை கல்வியில் எதிர்பார்த்த தருணங்கள் அமையும். பணி நிமித்தமாக சில விஷயங்களில் ரகசியம் காப்பது தான் உங்களுக்கு நல்லது. திறமைக்கு உண்டான மதிப்பு தாமதமாகத்தான் கிடைக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு மற்றவர்கள் செய்யக்கூடிய செயல்களால் உங்கள் மீதான பொறுப்புகள் நிச்சயம் அதிகரிக்கும். வழக்கு சார்ந்த விஷயங்களுக்கு பொறுமையை கையாளுவது நல்ல முடிவினை அளிக்கும்.
வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்ல அபிவிருத்திக்கான சூழல் உண்டாகும். வெளியூர் மற்றும் வெளிநாட்டு தொடர்புகளின் மூலமாக ஆதாயம் அடைவீங்க. உறவினர்கள் வழியில் ஒத்துழைப்புகள் கிடைக்கும். அரசு அதிகாரிகளிடம் சூழ்நிலை அறிந்து செயல்படுவது நல்லது என்றுதான் சொல்ல வேண்டும். அரசியல் ரீதியாக இருப்பவர்களுக்கு மக்களிடம் வாக்குறுதிகள் கொடுக்கும்போது பார்த்து கொடுங்க, இல்லைனா பிரச்சனைகளில் சிக்கிக்கொள்வீங்க. உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல்கள் ஏற்படும். யார் எப்படிப்பட்டவன் அப்படின்றத இந்த காலகட்டத்தில் நீங்கள் புரிந்து கொள்வீங்க. உடல் ஆரோக்கியம் தொடர்பான சில பிரச்சனைகள் நிச்சயம் குறையும் என்று தான் சொல்ல வேண்டும். இந்த குரு பெயர்ச்சியால் பணிபுரியும் இடத்துலையும் குடும்பத்திலையும் மதிப்பு மரியாதை யாவும் உங்களுக்கு உயரும். குரு பெயர்ச்சியால் புதுமையான சில விஷயங்களில் விழிப்புணர்வோடு இருப்பது தேவையற்ற விரயத்தை தவிர்க்கும் என்றே சொல்லணும். இந்த குரு பெயர்ச்சி மற்ற ராசிக்காரர்களை விட மகர ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மிக பெரும் நன்மையை ஏற்படும். நிச்சயம் செலவு அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாகவும் இது இருக்கும். வார்த்தைகளாலேயும் பிரச்சனை வரும். எந்த விஷயத்திலையும் உணர்ச்சி வசப்படாமல் முடிவெடுக்க வேண்டியது அவசியம்னே சொல்லலாம். குடும்பத்திலையும் வெளி வட்டாரத்திலையும் விவாதங்களை முற்றிலுமாக தவிர்த்திடுங்க. மகளுக்கு திருமண ஏற்பாடு நிச்சயம் முடிவாகும். மகனுக்கு படிப்பில் வேலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வெளிநாட்டு வேலைக்கு முயல்பவர்களுக்கு எதிர்பார்த்த நாட்டிலிருந்து விசா கிடைக்கும். வேற்று மொழி மற்றும் மதத்தினரால் நிச்சயம் ஆதாயம் அடைய போகிறீங்க. பல விதங்கள்லையும் நன்மை உண்டாக போகின்றது. வெளி வட்டாரத்தில் மிக பெரும் மதிப்பு ஏற்பட போகின்றது. எதிரிகளும் நண்பர்களாக மாறப்போகிறாங்க. உணவு விஷயங்களில் கட்டுப்பாடு தேவை. அடிக்கடி அலர்ஜி அஜீரணம் ஏற்படக்கூடும். பழைய வாகனத்தை மாற்றி புது வாகனம் வாங்குவீங்க. உடன் பிறந்தவர்களுடன் சின்ன சின்ன அரசல் புரசல்கள் வந்து நீங்கும். அனாவசிய செலவுகளை குறைத்து கொள்வது நல்லது. சுப செலவுகளும் இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கும். நண்பர்களிடம் கொஞ்சம் பக்குவமாக நடந்து கொள்ளுங்க, பகைத்து கொள்ளாதீங்க. குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. ஊர் காரியங்களில் பெருசாக தலையிடாதீங்க. உங்களுடைய ராசிக்கு எல்லாமே சிறப்பாக நடைபெறும். இந்த குரு பெயர்ச்சி காலகட்டத்தில் பண வரவு உண்டாகும். திடீர் யோகம் உண்டாகும். புதிய வீட்டுக்கு குடிபுகுவீங்க. தடைப்பட்ட காரியங்கள் நடந்தேறும். குழந்தை பாக்கியத்துக்காக எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு அந்த வரம் நிச்சயம் கிடைக்கும். சற்று எச்சரிக்கையாக எந்த ஒரு விஷயத்திலையும் செயல்படணும். கர்ப்பிணிகளும் மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியம். தூக்கம் குறையும். சுப செலவுகள் அதிகரிக்கும். அவ்வப்போது வேலையாட்களுடன் பிரச்சனை ஏற்படும். வேலை செய்கிற இடத்துல புதிய அணுகுமுறையால் வாடிக்கையாளர்களை நிச்சயம் கவர்வீங்க. கொடுக்கல் வாங்கல் பல நேரங்களில் சுமூகமாகத்தான் இருக்கும். ஓட்டல், கெமிக்கல், எண்ணெய், விவசாயத்துறை, தனியார் நிறுவனங்களில் உயர் பதவியில் இருப்பது போன்றவையெல்லாம் மிக பெரும் லாபத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும் என்று தான் சொல்லணும். மூத்த அதிகாரி உங்களை பாராட்டுவார். பதவி உயர்வு, சம்பள உயர்வு தாமதமாக இருந்தாலும் நிச்சயம் கிடைத்திடும். அயல் நாட்டு தொடர்புள்ள நிறுவனங்களில் இருந்து வாய்ப்புகள் தேடி வரும். புதிய சவால்களை எளிதாக சமாளிப்பீங்க. வேலை சுமை அதிகரித்தாலும் அதற்கான சலுகைகள் உங்களுக்கு கிடைக்கும். இந்த குரு பெயர்ச்சி காலகட்டம் மற்ற ராசிக்காரர்களுக்கு சிறப்பாக இருக்குதோ இல்லையோ, மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு எடுத்த காரியங்கள் அனைத்தும் சிறப்பாக நடக்கும். இந்த குரு பெயர்ச்சி காலகட்டம் அருமையான ஒரு காலகட்டமாக மகர ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இருக்க போகின்றது. எந்த ஒரு காரியத்திலையும் தெளிவு பிறக்கப் போகின்றது. நீங்கள் சோகமாக இருக்கீங்க. துக்கங்கள் ஏகப்பட்டது வருது. ஏகப்பட்ட பிரச்சனைகள் வருது. சண்டை சச்சரவுகள் வருது அப்படின்ட்டு நினச்சிங்க அப்படின்னா இது எல்லாத்துக்கும் ஒரே தீர்வாக இருக்க போவது தெய்வ வழிபாடு மட்டும்தான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தெய்வ வழிபாடு ஒன்று போதும் உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளும் தீர, வாழ்வில் சுகபோக ஒரு வாழ்க்கை வாழ, செல்வம் பெருக. இப்படியா பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை தோறும் விநாயக பெருமானுக்கு தேங்காய் எண்ணெயில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்து வர சிந்தனைகளில் தெளிவு பிறக்கும். சுபிட்சம் ஏற்படும். தடைப்பட்ட காரியங்கள் நடந்தேறும். அனைத்து பிரச்சனைகளுக்கும் நிச்சயம் ஒரு நல்ல முடிவு, தீர்வு கிடைக்கும் அப்படின்ட்டு உறுதியாக சொல்லலாம். மகர ராசியில் பிறந்த நீங்கள்
என்னவெல்லாம் செய்யணும் செய்யக்கூடாது, இந்த குரு பெயர்ச்சி 2024 குரு பெயர்ச்சி எப்படி அமையும், ஒரு வருட காலத்திற்கு எப்படி இருக்க போகின்றது அப்படின்ற மாதிரியான பல விஷயங்களை தெரிந்து கொண்டிருப்பீங்க. இதன்படி இந்த காலகட்டத்தில் சிறப்பான வாழ்க்கையை வாழ வாழ்த்துக்கள். மகர ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.